ஜெபங்கிறது நமக்கு மிக தெளிவாய் சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கலாம். Hallelujah. Everywhere you see the importance of prayer, பைபிள் முழுக்க இருக்கிறது. இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள் இந்த ஜெபத்தினால் சாதித்தவர்கள், பட்டயத்தினால் சாதித்தவர்கள் அல்ல, யுத்தத்தினால் சாதித்தவர்கள் அல்ல. They won battles through their prayer life, through their prayer. Amen. அநேகர் தனிப்பட்டவர்களாக தேவ சமூகத்துல they prayed in such a way, with such an agony, பரலோகமே அசைக்கப்படக்கூடிய ஜெபங்களை ஜெபித்தாங்க. பரலோகம் இறங்கி வரக்கூடிய ஒரு அசைவின் ஜெபத்தை ஏற்பட ஜெபித்தார்கள் என்று நமக்கு சரித்திரம் சுட்டி காட்டுகிறது. ஏதோ ஒரு சிலருக்கு தான், அவர்களுக்கு மாத்திரம் தானா? இல்ல, எல்லாருக்கும் இருக்கிறது. பட் எத்தனை பேரு யூ ஹாவ் தட் ஆகனி, ஜெபத்துல ஒரு உந்துதலோட, ஒரு வைராக்கியத்தோட, ஒரு ஏக்கத்தோட நாம எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் என்பதுதான் கேள்வி. நாம ஜெபிக்கிறோம், அல்லேலூயா, நம்ம ஜெபிக்கிறதுலன்னு சொல்லல, நாம் ஜெபிக்கிறோம். ஸ்பர்ஜன் அவரு ஒரு வார்த்தையை சொன்னார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவர் சொல்லும் போது, who does not pray frequently is not praying. Amen. ஊக்கமாய் ஜெபிக்காதவன் அவன் அவனுடைய ஜெபிக்கிறதே இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். Hallelujah. So you need, அந்த ஒரு ஜெபம் நமக்கு வேண்டியதா இருக்கிறது. ஊக்கமா, வைராக்கியமா, போராடி தீவிரமா ஜெபிக்கிறது, இது நாம அபியாசப்படுத்தி கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு நல்லா தெரியும், பலர் சொல்றது கேட்டு இருக்கிறோம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பார்த்து இருக்கிறோம். பட் என்ன ஒண்ணுன்னா, we have not come to the place, அந்த அளவுக்கு ஒரு ஜெபிக்கிற அந்த உணர்வு பூர்வமா தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கக்கூடிய அந்த ஜெபத்துக்கு நாம் இன்னும் நெருங்கி வரல, பலர் நெருங்கி வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உங்க ஜெப வாழ்க்கை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ஜெபம் பண்ற எல்லாம் ஜெபம் பண்றீங்க, ஐ டோன்ட் டினை தட் யூ டோன்ட் ப்ரேன்னு. அதுல ஊக்கமா எவ்வளவு ஜெபம் பண்றோம், உணர்ச்சி பூர்வமா எவ்வளவு ஜெபம் பண்ணி, எவ்வளவு முறை ஜெபம் பண்ணி இருக்கிறோம். நம்ம சமூகத்துல விண்ணப்பிக்க போவோம், we pray, கண்டிப்பா ஜெபம் பண்ணுவோம். அங்க போகவும் ஜெபம் பண்ணுவோம், இங்க போகிறோம் ஜெபம் பண்றோம், அதை ஜெபம் பண்றோம், இதை ஜெபம் பண்றோம். பட் எத்தனை பேர் நம்ம உண்மையாகவே ஊக்கமாய், நாம வைராக்கியமாய் நாம ஜெபிக்க பழகி இருக்கிறோங்கிறதுதான் கேள்வி. இங்க நீங்க யாக்கோபு நிருபத்துல படிக்க எத்தனை முறை நாம படிச்சிருக்கிறோம், மெசேஜ்களை கேட்டு இருக்கிறோம். I pray today God will help us to understand more about fervent prayer. ஊக்கமா ஜெபிக்கிறதை குறிச்சு நமக்கு கற்றுக் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறேன். May the blessed Lord and blessed Holy Spirit நம்ம உணர்வடைய செய்வாராக, நம்முடைய இருதயங்களை திறப்பாராக, நம்ம மனக்கண்களை திறப்பாராக. May the Spirit of God bring a great unction, நமக்குள்ள அந்த ஜெபத்தின் கிருபையை கொண்டு வருவாராக என்று நாம வேண்டுகிறேன், ஜெபிக்கிறேன். I ask God the Holy Spirit, empower me Lord. என் உதடுகளை, நாவை நீங்க அபிஷேகம் பண்ணுங்க. So that what I preach, நான் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும், let it come with an anointing, let it come with the fire of the Holy Spirit. ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய காரியத்தை நீங்க செய்யும்படியா நான் வேண்டுகிற. அடிமை மறைத்துக் கொள்ளும், நீர் வெளிப்படும். In Jesus name, amen, amen, amen. ஏன் நாம நிறைய நேரத்துல நம்ம குறிச்சு நாம பார்க்கும் போதே we always நம்ம குறிச்சு அதிகமா நினைக்கிறோம். நாம என்ன நினைக்கிறோம், I am not capable, எனக்கு முடியாது, எனக்கு அந்த கேப்பபிலிட்டி இல்ல, நான் இது ஒரு சிலருக்கு தான். நாம அநேக நேரத்துல நாம் சொல்லி கொண்டு வாழ்கிறோம், நான் மாம்சம் தானே, நான் ரொம்ப பலவீனமா இருக்கிறேன், எனக்கு இந்த சுகவீனம், அதனால நான் ஜெபிக்க முடியாது, நான் உபவாசம் பண்ண முடியாது, நான் அதிக நேரம் ஜெபிக்க முடியாதுன்னு நாம காரணங்களை சொல்லுகிறோம். அந்த காரணத்தை தான் இங்க யாக்கோபு, இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோபு எழுதுறாரு. என்னன்னு,
17ஆம் வசனத்துல எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அப்போ இங்க தெளிவாப்பா வேதம் பரிசுத்த ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அப்பா, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க நினைக்கலாம் எனக்கு தான் பாடு, எனக்கு தான் கஷ்டம், எனக்கு தான் போராட்டம்னு. இங்கே பரிசுத்த ஆவியார் என்ன எழுதுறா? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன் இருந்தும் மழை அவன் என்ன பண்ணானா? மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணானா. இந்த ஃபர்வென்ட் பிரேயர்ல ஊக்கமாய் ஜெபிக்கிறதுல ஒரு காரியம் என்னன்னா, கருத்தாய் அவன் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்போது வானம் மழையை பொழிந்து பூமி தன் பலனை தந்தது. ஆமென். ஏன் இந்த வார்த்தை எழுதப்படணும்? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் பாடுள்ள மனுஷன் தான். ஒரு நாள் இருக்கிறது போல ஒரு நாள் நம்ம சரீரம் இருக்காது. ஒரு நாள் இருக்கிறது போல நமக்கு இன்னொரு நாள் பலன் இருக்காது. ஒரு நாள் இருக்கிற உற்சாகம் போல அடுத்த நாள் இருக்குமான்னு தெரியாது. இப்படி நம்ம பாடுள்ள மனுஷர்கள் தான். we are weakன்னு பைபிள் நமக்கு தெளிவா சொல்லுது. நமக்கு பலவீனம் இல்ல, பாடுகள் இல்லைன்னு பைபிள் சொல்லல. நம்ம பாடுள்ளவர்கள் தான். கஷ்டமா இருக்கும் தான். எதுல ரொம்ப கஷ்டம்னா, ஜெபோன்னு வந்தாலுமே நமக்கு நிறைய கஷ்டம், நிறைய சோர்வுகள், நிறைய பாடுகள் இதெல்லாம் நமக்கு வந்துடும். Amen. Hallelujah. Because the moment you want to pray, இந்த ஜெபங்கிறது it heavenlies. Don't ever think the spirit of darkness, வான மண்டலத்துல கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளின் சேனை அப்படியே அமைதியா இருக்க போது நினைக்காதீங்க. It begins to wage war against every believing believer who begins to pray. ஜெபிக்கிற எல்லார்கிட்டயும் இந்த சத்ரு யுத்தம் செய்ய வந்தே வரான். அதனால்தான் எபேசியர்ல சொல்லும், நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடு அல்ல, யுத்தம் அல்ல, போராட்டம் அல்ல, நமக்கு வான மண்டலத்துல கிரியை செய்கிற பொல்லாத ஆவியின் சேனைகள். இப்படி பவுல் எழுதுவார், நமக்கு அங்க ஒரு போராட்டம் இருக்குது, ஒரு யுத்தம் இருந்து கொண்டே இருக்குதுன்னு. So every time you want to pray, there is a change in the heavenlies. நீங்க கேட்கலாம், அதுக்கு ஆதாரம் என்ன இருக்குதுங்க? நம்ம தானியல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல படிக்கும் போது 10ஆம் அதிகாரத்துல தானியல் பூமியில ஜெபித்து கொண்டு இருக்கிறாரு. 21 நாட்கள் ஆயிருச்சு. அவர் ஜெபத்தை நிறுத்தவே இல்லை. He was praying, he was praying, he was crying. ஒரு மாற்றத்துக்காக. He expected something to change. He wanted a revelation from God. அவருக்குள்ள இருந்த மன பாரங்கள், போராட்டத்துக்கெல்லாம் அவர் ஜெபித்து கொண்டிருக்கிறார். 21 நாள் முடிவுல கபிரியேல் தூதன் வருகிறான். வந்து சொல்றான், பிரியமானவனே தாவீதே, தானியேலே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. பட் நான் வரதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா, இந்த பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி என்னை பிடித்து வைத்துக் கொண்டிருந்தான். He was holding me in bringing answers. இப்ப மிகாவேல் வந்து அவனோட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறான். அதனால நான் உனக்கு சொல்ல வேண்டிய செய்தியை நான் கொண்டு வந்தேன்னு அங்க காபிரியேல் தூதன் சொல்லுவான். யோசித்து பாருங்க, காபிரியேல் தூதன் அவன் சொல்றான், நான் தேவ சமூகத்துல இருக்கிறவன். he is given a privilege to go before the holy throne of God to collect the messages from God. அவன் கொண்டு வரக்கூடிய தேவ சமூகத்துல இருந்து செய்தியை கொண்டு வரக்கூடிய ஒரு கேருபு. அவனுக்கு அவ்வளவு பிரிவிலேஜ் ஆண்டவர் கொடுத்து வச்சிருந்தார். அந்த கபிரியேலையே பூமிக்கு தானியேலுக்கு செய்தியை கொண்டு வராதபடி வானங்களில் அவன் தடை பண்ணப்பட்டான். பிசாசானவன் பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி அவனை தடை பண்ணினான். There is an heavenly realm நம்ம தெரிஞ்சுக்கணும். Amen. Hallelujah. உங்க ஊக்கமா நீங்க வைராக்கியத்தோடு ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. பிசாசு என்ன பண்றான்? He holds, அவன் எல்லா தந்திரங்களையும் பயன்படுத்தி நம்ம சோர்வுற செய்யறான். நமக்கு நான் சொன்ன ஆரம்பத்துல சொன்னபடி
நீங்க ஜெபிக்கணும்னு நினைக்கிறீங்க. when it comes to prayer, நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துல சோர்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்றீங்க, ஒரு அரை மணி நேரம் ஜெபம் பண்றீங்க, போதுங்கிற எண்ணம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கே தெரியாம சத்ரு அங்க யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இஸ் பிளாக்கிங் யுவர் மைண்ட். உற்சாகத்தை அவன் குறைத்து கொண்டு இருக்கிறான். போதும் போதும் உள் மனசுல சொல்லி கொண்டே இருக்கிறான். உங்க மைண்டுக்குள்ள சத்தத்தை துணிக்க பண்ணி கொண்டே இருக்கிறான். வேலைகளை உங்களுக்கு முன்னாடி கண்ணு முன்னாடி காட்டி கொண்டே இருக்கிறான். அங்க போகணும், இதை பார்க்கணும், அவங்க செய்யணும். நீங்க என்ன பண்றீங்க? அப்ரூட்டா தான் ஜெபத்தை விட்டு எந்திரிச்சிடுறீங்க. இயேசுவின் நாமத்தினால் ஆமென் சொல்லி எழுந்து போயிடுறோம் நாம. தட் இஸ் த ட்ரிக் ஆஃப் த டெவில். நீங்க ஜெபத்துக்கு உட்கார்றதுக்கு முன்னாடியே தெரியும் உங்களுக்கு இங்க போகணும், இந்த காரியங்கள் எல்லாம் இருக்குது. திடீர்னு ஏதோ வரப்போகிறது, திடீர்னு ஏதோ ஒரு சில காரியங்கள் வரலாம், வராதுன்னு சொல்லல நானு. இங்க it will happen to every believer. நல்லா தெரிஞ்சுக்கங்க, every believer, those who want to bring a change. பூமியில மாற்றங்கள், உங்க வீட்டு உங்க தனி வாழ்க்கையில மாற்றம், உங்க வீட்டுக்குள்ள மாற்றம், உங்க குடும்பத்துல மாற்றம். you want to see healing, health, எல்லாத்திலயும் ஒரு மாற்றம். உங்க பிள்ளைகள் மாறணும்ன்ற நினைக்கிற ஒவ்வொருவருக்கும் there is a challenge awaiting. உங்கள் எதிராகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவர்களை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். There is an enemy, there is a devil. He is trying to block your prayers. அது மாத்திரம் இல்ல, ஜெபத்தை தடை பண்றது மாத்திரம் இல்ல, ஜெபிக்க முடியாதபடி செய்கிறவன் அவன் தான். ஜெபத்துல உற்சாக. see, when it comes to prayer time, அநேக நேரத்துல you want to pray, உள்ள ஒரு உந்துதல் இருக்கிறது ஜெபிக்கணும்னு. அந்த நேரத்துல if you are spending more time on your social media, அப்ப தெரிஞ்சுக்கங்க, the devil has found his weapon. அவன் தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்தி என்ன பண்றான்? நீ அதை பாரு, நீ இதை பாரு, நீ இதை படி, நீ அதை படின்னு சொல்லி உங்க ஜெப வேலையும் உங்க வேதத்தை தியானத்தின் நேரையும் திசை திருப்புகிறான். He wins that battle. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். God doesn't say don't relax, but be sure the enemy, அவன் கர்ஜிக்கிற சிங்கமா அவன் காத்து கொண்டு இருக்கிறான். கொஞ்சம் நீ கேப் கொடுத்தினா உள்ள வந்துருவான். Do you know the seriousness of prayer? God knows it. இயேசுக்கு தெரியும். அதனாலதான் he kept praying. அதனால அவருடைய சபையை பார்த்து அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டே இருந்தாரு, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாம ஜெபம் பண்ணுங்க, தூங்காம ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. These were the teachings of Jesus. அவர் வாழ்ந்தார். He prayed. அவர் தேவனுடைய குமாரன் தான். அவன் எதுக்கு ஜெபம் பண்ணோம்? He knew the situation. He knew, அவருக்கு தெரியும் இந்த வான மண்டலத்துல இருக்கிற ஒரு அந்தகாரம் இருக்கிறது, பிசாசு இருக்கிறான். அவன் because கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிருச்சுன்னா யோசிச்சு பாருங்க, they will get more enthusiastic in prayer. ஜெபத்துல உற்சாகமா ஜெபம் பண்ணுவாங்க. இப்ப ஜெபத்துக்கு பதில் தடை காலம் தாமதிக்கும் போது, ஜெபித்தபடி நடக்காத போது சோர்ந்து போகிற அனுபவத்துக்குள்ள போயிருவோம். சோ இங்க எலியாவை ஒரு எக்ஸாம்பிளா வைத்து நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் கத்து கொடுக்கிறார். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷனா இருந்தும் என்ன பண்ணானா? கருத்தாய் ஜெபம் பண்ணான். He prayed earnestly. He prayed with focus. He prayed with intensity. ஒரு கேள்வி, what do you want God to do for you? உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்யணும்னு விரும்புறீங்க? இங்க கர்த்தர் என்ன செய்யணும்ங்கிறது எலியா தீர்மானிச்சிருந்தான். என்ன செய்யணும்? ஆண்டவர் தேவன் வானத்தை அடைத்து போடணும், மழை வரக்கூடாது, பனி பெய்யக்கூடாது. எது வரைக்கும்? அவன் திரும்ப சொல்லுகிற வரைக்கும். அப்போ he expected something supernatural. ஏன் இந்த ஜெபத்தை ஜெபிக்கிறான்? he knew who his God was. அவன் ஆராதிக்கிற தேவன், அவன் ஜெபிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று அவன் அறிந்திருந்தான். அவர் இதை செய்ய முடியும் என்று முழு நிச்சயமா விசுவாசித்தான், நம்பினான். so he prayed to a great God, big God. ஒரு சவாலான ஜெபத்தை எடுக்கிறாங்க. and he prayed.
எப்படி ஜெபம் பண்ணாங்க? கருத்தாய் ஜெபம் பண்ணா. His prayer was always to God. இதேதான் focused. ஆண்டவரே, தேவனே, அவன் தைரியமா ஜெபம் பண்ணான். என்ன நான் சொல்ற வரைக்கும் இந்த இஸ்ரவேல் தேசத்தின் மேல பனியும் பெய்யக்கூடாது, மழையும் பெய்யக்கூடாது. எவ்ரிடே கருத்தாய். The Bible doesn't specifically say எத்தனை காலம் அவன் ஜெபம் பண்ணான், but he prayed. கருத்தா ஜெபம் பண்ணான், திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணான், ஃபோக்கஸ்டா ஜெபம் பண்ணான், இன்டென்சிவா ஜெபம் பண்ணான், fervent-ஆ ஜெபம் பண்ணான், ஊக்கமா ஜெபம் பண்ணான். He never gave up. He till அந்த ரிசல்ட்ட பாக்குற வரைக்கும் அவன் ஜெபித்து கொண்டு இருந்தான். இன்னைக்கு டுடே நம்ம எதிர்பார்க்கிறோம், கர்த்தர் எனக்கு இதை செய்தா நல்லா இருக்கும். What do you want God to do for you? நீங்க எதை எதிர்பார்க்கிறீங்க கர்த்தர் உங்களுக்கு செய்யணும்னு? அப்ப pray to God specifically. உங்க தேவைகளை அவர் அறிந்திருக்கிறார், but he wants to pray. ஆனா அது ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்க, there is an enemy. உங்களுக்குன்னு ஒரு சத்துரு இருக்கிறான். அவன் சும்மா எல்லாம் வர மாட்டான். ஏசாயால வாசிக்கிற 59 வெள்ளம் போல வருவான. he will come like a flood. பட் அவனால் அதை விட ஆவியானவர் வேகமா. நெக்ஸ்ட் கொஸ்டின், he will come. உனக்கு விரோதமா ஆயுதங்களை எழுப்ப பண்ணுமா. சோர்வின் ஆவியை கொடுப்பான், தூக்கத்தின் ஆவியை கொடுப்பான், அவிசுவாசத்தை கொடுப்பான். இதெல்லாம் வரும். It will come from outside to your inside. விசுவாசங்கிறது it will come from your inside to the outside. ஏன்னா விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால வரும். Hallelujah, it's spiritual. Hallelujah. நீங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வச்சு கேட்டு பாருங்க. When was the last time you prayed intensively? fervent-ஆ எப்ப ஜெபம் பண்ணீங்க? எப்ப கடைசியா நீங்க ஜெபம் பண்ணீங்க? கருத்தா எப்ப ஜெபம் பண்ணீங்க? Do you have answers for that? இல்லைன்னா இன்னைக்கு மாத்திக்கங்க. Whatever may be your need, எது உங்க தேவைகள் எதுவாக தான் நீங்க விரும்புகிற, தேவன் இதை எனக்கு செய்யணும், இது தேவன் மாத்திரம் தான் செய்ய முடியும், தேவன் தான் செய்யணும் நீங்க நினைச்சீங்கன்னா change your prayer pattern. சும்மா ஏதோ 2 வார்த்தை ஒளரிட்டு எந்திரிச்சு போகிற பழக்கத்தை வச்சுக்காதீங்க. I pray to this இந்த மத்தியான வேளையில may the Spirit of God fill you. அபிஷேகம் பண்ணுவாராக, வல்லமையினால நிரப்புவாராக. May he anoint you with the spirit of prayer. The fervent, hallelujah, ஊக்கமான வேண்டுதல் உங்களுக்கு தேவ ஆவியானவர் கற்றுக் கொடுப்பாராக. யோசிச்சு பாருங்க. When was the last time you prayed? ஒரு fervent, ஆண்டவரே நீங்க செய்யணும், ஆண்டவரே நீங்க செய்யணும், ஆண்டவரே. அந்த ஒரு ஜெபத்தோட பல ஜெபம். அது ஒண்ணுதான் ஜெபம், அது ஒண்ணுதான் மன்றாட்டு. இங்க எலியாவுக்கு அது ஒண்ணுதான் ஜெபம். 3 வருஷம், ஆண்டவரே நான் சொல்ற வரைக்கும் மழை வரக்கூடாது, பனி பெய்யக்கூடாது. ஐம் கோயிங் டு சேலஞ்ச், ஆகாபு கிட்ட சேலஞ்ச் பண்றேன். இஸ்ரேல் மக்களுக்கு நான் சவாலா வைக்கிறேன். till I say God, it shouldn't rain. ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஜெபம் பண்ணான்னு தெரியல, எப்பப்ப ஜெபம் பண்ணான்னு தெரியல, எப்படி ஜெபம் பண்ணான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மாத்திரம் எழுதப்பட்டு, அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணான். அது every day he went to the presence of God. அந்த தேவ சமூகத்துல இருந்து அவன் தேவனை நோக்கி அபயமிட்டான், கதறினான், கூப்பிட்டான், ஜெபம் பண்ணான். till he got the answer. till he got the answer, he prayed to God. நீங்க கேட்கலாம், எப்படிங்க சொல்றீங்க அவன் பதில் கிடைக்கிற வரைக்கும் ஜெபம் பண்ணான்னு? நமக்கு நிறைய பரிசுத்தவான் தானுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே சொன்னேன். அதே போல இந்த எலியாவை குறிச்சு அடுத்து பாத்தீங்கன்னா, மழை வந்தது. அடுத்து பைபிள் சொல்லுது அவன் மழைக்காக ஜெபம் பண்ணா.
எத்தனை முறை ஜெபம்? அங்க ஒரு சுருக்கமா ஒரு ரெவலேஷன் அங்க ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அவன் போய் ஜெபம் பண்ண உடனே மழை வரல. அவனுடைய பாஸ்டர் பாருங்க, ஜெபத்துக்கு அவன் ஜெபிக்கும் போது அவன் அங்கேயே அந்த மலை கிட்ட போறான், கர்மேல் பர்வதத்துல ஒரு இடத்துக்கு போறான், அங்க தன்னை தாழ்த்தி கொள்ளுகிறான், அப்படியே மடங்குறான் அவன். தன் தலை எங்க இருக்குதுங்க, முழங்கால் கிட்ட இருக்குது, கீழே இருக்குது. அங்க இருந்து ஆண்டவரை ஐ டோன்ட் நோ வாட் ஹி பிரேட், பட் நிச்சயமா தெரியும் அவன் ஆண்டவரே மழை அனுப்பி கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுவான். அப்ப அவன் என்ன பண்றாங்க, அந்த பதிலுக்காக தன் வேலைக்காரன் அனுப்புகிறான், போ கடல் பக்கம் பாரு, சமுத்திரத்தை பாரு. his eyes was on the God. his just தலை மாத்திரம் கீழே முடங்கி இருந்தது, அவன் கண்கள் பரலோகத்தின் தேவனை நோக்கி அவ கதறி கொண்டிருந்தது. Lord send the rain, கர்த்தாவே மழையை அனுப்புங்க. ஹல்லேலூயா. வேலைக்காரன் போறான், ஒரு முறை பாக்குறான், ஒண்ணும் இல்ல. ரெண்டாவது முறை போறான், ஒண்ணும் இல்ல. மூணாவது முறை, இந்த மாதிரி 6 முறை போகிறான், ஒண்ணும் இல்ல. ஒரு அடையாளம் கூட இல்ல. பட் இவன் ஜெபத்தை விட்டு எந்திரிக்கிறவனா தெரியல. இந்த இடத்துல நல்லா கவனிங்க, அந்த வேலைக்காரன் அப்படி போயிட்டு அப்படி வந்தான், அப்படி போயிட்டு அப்படி வந்தான். எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல. எவ்ரி டைம் he came back, that அவன் வேலைக்காரன் வந்து சொல்லும் போது அவன் திரும்ப அனுப்பினான், go see. அவன் போகிறான், சமுத்திரத்தை பார்க்கிறான், மனசுக்குள்ள திட்டி கொண்டே வந்தானா தெரியாது, இந்த அடிக்குது, இப்ப இங்க மழை வர போகுதுன்னு. ஹல்லேலூயா. அவன் 7வது முறை சொல்றான், now again you go. இப்ப பார்க்கும்போது இவன் கண்ணுக்கு ஒரு கையளவு மேகம் தெரியுது. அப்ப யோசிச்சு பாருங்க, அந்த கையளவு மேகம் தெரிந்த மாத்திரத்துல அவன் எழுந்து ராஜா கிட்ட சொல்றான், மழை பயங்கரமா வரப்போகுது, ஓடிடு. அப்ப அதோட அர்த்தம் என்னங்க? What does the Bible teach us? What does the Bible teach us? அதை நீங்க 1 ராஜாக்கள் 17-18 நீங்க போய் படிங்க. என்ன கத்து கொடுக்குது? இந்த எலியா தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கக்கூடிய ஜெபத்தை, அப்போ ஆண்டவர்கிட்ட பதில் கிடைக்கிற வரைக்கும் இந்த 17ஆம் வசனத்துல அவன் ஜெபம் பண்ணான். மழை வராதுன்னு தேவன் சொல்ற வரைக்கும் ஜெபம் பண்ணான். அதுக்கப்புறம் ராஜா முன்னாடி நிக்கிறான். இப்ப மழை வரணும்னு என்ன பண்ண, நமக்கு God wants to give some evidence, the prayer of Elijah. அவன் ஜெபித்து முடித்த பிறகு, அந்த மேகத்தை அடையாளமா பார்த்த பிறகுதான் அவன் எந்திரிக்கிறான், இருந்த இடத்துல இருந்து எந்திரிக்கிறான். அப்ப அவன் முதல் மழை வரக்கூடாதுன்னு எத்தனை நாள் இருந்தானோ, எத்தனை காலம் இருந்தானோ தெரியாது. பட் he prayed எது வரைக்கும்? ரிசல்ட் வர வரைக்கும் ஜெபம் பண்ணான். இன்னைக்கு நாம எத்தனை பேர் ரிசல்ட் வர வரைக்கும் ஜெபிக்கிறோம்? கடைசி எப்ப ஜெபம் பண்ணீங்க? கடைசி எப்ப ஜெபம் பண்ணீங்க? நம்ம ரொம்ப பெருமை பாராட்டுறவங்க. நான் ஜெபம் பண்ண தெரியுமா, நான் தினோதரம் ஜெபம் பண்ண தெரியுமா? கண்டிப்பா ஜெபம் பண்ண. That you are called to pray. உலகத்துல இருக்கிறவங்களை தேவன் கூப்பிடல, ரட்சிக்கப்பட்ட உங்களை என்னதான் ஜெபிக்க ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். நீ ஜெபம் பண்ணு, உன் தேசத்துக்காக ஜெபம் பண்ணு, தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணு, உன் தேசத்துல மாற்றம் வேணும்னா ஜெபம் பண்ணு, ராஜாக்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபம் பண்ணு, அதிகாரத்துல இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும்னா ஜெபம் பண்ணு. பட் the prayer should be with power punched. யோசிச்சு உங்க ஜெபத்துல அந்த பவர் பஞ்ச் இருக்கிறதா? ஏதோ கூப்பிடுறோம், ஏதோ சொல்றோம், we are satisfied with that prayer. Hallelujah. You don't know the power of your prayer. உங்க ஜெபத்துக்கு இருக்கிற வல்லமை தெரியல. அதனாலதான் நம்ம ஜெபத்தை கேஷுவலா எடுத்துக்கிறோம். நம்முடைய ஜெபத்துல ஆல்வேஸ் there is, ஆண்டவரே எனக்கு இது வேணும், எனக்கு அதை கொடுங்க. அது கேட்கறது தப்புன்னு ஆண்டவர் சொல்லல. பட் வேர் இஸ் யுவர் ஹார்ட்? பைபிள் சொல்லுது, உன் பொக்கிஷம் எங்கேயோ உன் இருதயம் அங்கதான் இருக்குமா. எங்க இருக்குது உங்க இருதயம்? இஸ் இட் அப்பான் காட் ஆர் த திங்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட்? ஜான் ஹைடன், நான் திரும்ப அநேக முறை சொல்லி இருக்கிறேன். ஜான் ஹைடன்ற தேவ மனுஷன் பஞ்சாப்ல வந்து மிஷனரியா ஊழியம் பண்ணவர். அவருக்கு இன்னொரு பேர், அவருக்குடைய பேரே பிரேயிங் ஹைடு, ஜெபிக்கிற ஹைடுன்னு அவருக்கு பேரு.
He prayed so vehemently. அவ்வளோ வைராக்கியத்தோடு உணர்ச்சி பூர்வமாக ஊக்கமாய் அவர் என்ன பண்ணாருங்க? ஜெபம் பண்ணார். ஒண்ணுதான் திரும்ப திரும்ப ஜெபம் பண்ண அழுவாராம். அவருடைய கதறல் தெருமுனை வரைக்கும் கேட்குமா. அவர் கேட்பார், ஆண்டவரே ஆத்மாவை கொடும், or else I will die. Give me souls or I will die. Give me souls or I will die. அவருடைய ஜெபத்தின் உச்ச ஊக்கமான ஜெபம் எப்படி தெரியுமா? அவருடைய இருதயமே லெப்ட்ல இருந்து மிடிலுக்கு வந்துருச்சான். அவர் இருதயம் வீங்கி போச்சான். நமக்கு தெரியல, பட் இட் இஸ் பீன் ரிட்டர்ன். அவருடைய பயோகிராபில எழுதி இருக்குது. அவர் போய் இறந்துட்டார் 39 வயசுல. யோசித்து பாருங்க, எந்த அளவுக்கு அவருடைய இருதய துடிப்பு இருந்திருக்கும். யோசித்து பாருங்க. He wanted soul. பாஷை தெரியாது, but he wanted to harvest a soul. இன்னைக்கு அது நடந்து கொண்டு இருக்கிறது. பஞ்சாப்ல நான் நிறைய முறை சொல்லி இருக்கிறேன். பட் he had that ஒரு உத்வேகம், உள்ள ஒரு வாஞ்ச, ஆண்டவரே ஆத்துமாக்களை கொடுங்க, இல்ல நான் சாவுறேன். Give me souls or I will die. இந்த உணர்வு, இந்த எண்ணம் பரிசுத்த ஆவியானவர் தவிர வேற ஒண்ணு கொண்டு வர முடியாது. நீங்க எதுக்காக கதறீங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி உங்களுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கத்து கொடுத்திருக்கிறார். டு யூ ப்ரே? அந்த இன்டென்சிவோட உங்க பிள்ளைகள் மாறுவதற்காக ஜெபம் பண்றீங்களா? இல்ல வெறும் குறை சொல்லி கொண்டு இருக்கிறோமா? நீ மாறு, நீ செய், அதை பண்றோமா? ஆர் யூ கோயிங் டு கிரை டு திஸ் காட்? எனக்கு நாங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற வரைக்கும் நான் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே ஊக்கமா நான் ஜெபம் பண்ண போகிறேன். வைராக்கியமா நான் ஜெபம் பண்ண போகிறேன். ஆண்டவரே நீங்க மாத்தணும். ஆண்டவரே, how was your prayer? உங்க புருஷன் மாறணுமா? உங்க மனைவி மாறணுமா? உங்க பிள்ளைங்க மாறணும். There is only one equipment God has given. ஒரு திறவுகோலை கொடுத்து இருக்கிறார். அந்த திறவுகோல் ஜெபம். ஜான் நாக்ஸ் என்ற ஒரு மிஷனரி ஸ்காட்லாண்ட்ல ஒரு எழுப்புதலுக்கு காரணமானவர். அவர் அந்த தேசத்துல அவர் ஜெபம் பண்ணுவார். எப்படி ஜெபம் பண்ணு? Lord give me Scotland or I die. எனக்கு ஸ்காட்லாண்ட கொடுங்க, இல்லன்னா நான் மறிக்கிறேன். நான் உயிர் வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? ஆண்டவரே, அசைக்கக்கூடிய ஜெபம், சிங்காசனத்தை அசைக்கக்கூடிய ஒரு ஜெபம். அதெல்லாம் இன்னைக்கு God is looking at you and me. உங்களை என்னையும் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம அநேக முறை ஜான் வெஸ்லியை குறிச்சு நாம் படிச்சிருக்கிறோம். ஒரு பெரிய எழுப்புதலுக்கு, இங்கிலாந்து வேல்ஸ்ல ஒரு பெரிய எழுப்புதலுக்கு காரணமானவர் ஜான் வெஸ்லி. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்தது ஜோனத்தன் எட்வர்ட்ஸ். இவங்க எல்லாம் கர்த்தரா இருந்தாங்க. ஹல்லேலூயா. இந்த ஜான் வெஸ்லி அவர் அந்த அளவுக்கு அவர் ஜெபம் பண்ண இருக்கிறார். He was சபைகள் அந்த தோர்த்துனாங்க. He was praying. நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது இங்கிலாந்து தேசம் ஒரு பெரிய அழிவுக்கு நேராக போய் கொண்டிருந்தது. எங்கு பார்த்தாலும் பாவம் பெருகினது. மரணத்துக்கு ஏதுவா மக்கள் ரெடியானாங்க. The whole nation was gloomed with darkness. இங்கிலாந்துலயும் வேல்ஸ்லயும் பாவத்தின் மிகுதியா இருந்தது. சபையில பரிசுத்தம் கிடையாது, தேசத்துல பரிசுத்தம் கிடையாது, குடும்பத்துல பரிசுத்தம் கிடையாது. தேவனுடைய கோபாக்கினைக்கு அவர்கள் ஆயத்தமாய் கொண்டிருந்தாங்க. It was in the verge of swallowing by the darkness. அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருந்த அப்ப அந்த நேரத்துலதான் God raised up this man. Hallelujah. Because ஒரு குறிப்பிட்ட நேரத்தை இவங்க வைத்து ஜெபித்து கொண்டிருந்தாங்க. ஒரு சிலரோட he prayed ஊக்கமாய். இந்த நேரத்துல இருந்து இந்த நேரம் வரைக்கும் இந்த இங்கிலாந்துடைய ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணாங்க. Then one day God came upon his life. பரிசுத்த ஆவியானவர் வந்தார், அவர் எழுப்பினார். அந்த எழுப்புதல் தீதான் இங்கிலாந்தை பற்றி கொண்டது, வேல்ஸை பற்றி கொண்டது. ஐயோருடைய நாட்கள் தான் இங்கிலாந்துல பெரிய பெரிய சபைகள் கட்டி எழுப்பப்பட்டது. பாவத்துல இருந்தவர்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்தார். They became holy, they became righteous. குடும்பங்கள் மாறினது.
மது ஆலைகள் மூடப்பட்டது. எல்லாரும் தேவ ஆலயங்கள் நிரப்பப்பட்டது. They came to church running to hear the word of God. தெருக்கள்ல மக்கள் விழுந்தாங்க, அழுதாங்க, புரண்டாங்க, என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சினாங்க. It literally happened. ஒரு தனிப்பட்ட மனுஷன் அவனோட சிலர் they cried to God to send a revival, ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக. இன்னைக்கு நாம எழுப்புதலை குறிச்சு பேசலாம், இத பேசலாம், என் வீடு மாறணும். But the question comes, how much do you pray? எவ்வளவு ஜெபம் பண்றோம், எப்படி ஜெபம் பண்றோம்? நாம ஓடுன்னு ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அங்க போகணும், இங்க போகணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும். ஹலோ, I want you to take rest. அங்க இங்க போகாதீங்க. ஒரு மாசத்துக்கு உங்க அரை காலையில இந்த நேரம் நான் ஜெபம் பண்றேன்னு உங்க அரை கதவை சாத்துங்க. அந்த மணி நேரத்துல ஜெபம் பண்ணுங்க. தேவனை நோக்கி அபயமிடுங்க. தேவனிடத்துல கூக்குரல் இடுங்க. தேவன் இன்னும் சிங்காசனத்தை தான் வீற்று இருக்கிறார். He is watching. ஜெபிக்கிறவர்களை தேடிக்கொண்டு இருக்கிறார். இத திறப்புல நிற்கிறவனை ஒருவனை தேடிக்கொண்டிருக்கிறேன். I couldn't find anyone. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுவார்னா என்ன பண்ணுவீங்க? இங்க இயேசு ஒரு ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுத்து எழுதி வச்சிருக்கிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல 8ஆம் வசனத்துல ஹல்லேலூயா எழுதி வச்சிருக்கிறார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்துல நீங்க பார்க்கும்போது, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுதலினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, அவர் ஜெபம் பண்ண விதத்தை, அன்பு ரட்சகர் ஜெபம் பண்ண விதத்தை பாருங்க. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் என்ன பண்ணாங்க? He looked unto God. எப்படி ஜெபம் பண்ணாருங்க? பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஊக்கமா ஜெபிக்கிறது, வைராக்கியத்தோட ஜெபிக்கிறது. சுத்தி வளைச்சல் ஆண்டு விட்டு அவங்க கேட்டாங்க. ஆதியில இருந்த பரிசுத்தவான்கள் கேட்டாங்க. They had only one thing. அவர்கள் ஒரு கருத்தை, ஒரு பாயிண்ட வச்சு ஆண்டு விட்டு தினம் ஜெபம் பண்ணாங்க, கதர்னாங்க, Lord do it, Lord do it, Lord do it. நாம ஜெபம் பண்ணும் போது ஒரு 20 பாயிண்ட வச்சு எல்லாத்தையும் வாய்ப்பாடு ஒப்புவிக்கிறதுல ஒப்புவிச்சு இயேசுவின் நாமத்துல இருந்துச்சு, ஆண்டவரே உங்களை ரட்சிங்க, அவங்கள ரட்சிங்க, அதை தேடுங்க, ஒரே ஜெபத்துல எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சுட்டு போயிடுறது. கருத்தா இல்ல. You want to see உங்க குடும்பம் மாறுதமாக்கணுமா, தேசம் மாறணுமா? கிரை, ஊக்கமா, வைராக்கியத்தோட. Hallelujah. He offered up prayers and petitions with fervent cries and tears to the one who could save him from the death. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடியவர் தேவன் ஒருவர் தான். அந்த மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருகிறதுக்கு ஒரே வழி ஜெபம். ஜெபம். The more you pray, the more you change. Hallelujah. May God bring that unction ஒவ்வொருவருக்குள்ள அந்த கிருபை கொண்டு வருவாராக. Hallelujah. அண்ணாளுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. 1 சாமுவேல்ல நம்ம படிக்கிறோம் 1ஆம் அதிகாரத்துல
Every year she came, she prayed. நான் ஜெபிக்காம கடந்து போயிருக்க முடியாது, அழுகாம போயிருக்க முடியாது. அவ went to God, prayed. ஜெபிக்காம எல்லாம் இருக்கல, அழாம இருக்கல, துக்கத்தோட வந்தா துக்கத்தோட கடந்து போன. அதுதான் அவருடைய வாழ்க்கையின் சரித்திரம். ஆனா அந்த ஒரு வருடம் I thank the Holy Spirit, அவளை ஆட்கொள்ள ஆரம்பிச்சார். அவ போற ஆண்டவர்கிட்ட, அவ ஜெபத்தை பாருங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இந்த துக்கத்தின் நடுவுல 9ஆம் வசனம், 10ஆம் வசனம், 11ஆம் வசனத்துல பாருங்க. சீலோவில் அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். Oh my God, she was frustrated, she was fed up. எத்தனை பேர் எந்திருப்பீங்க, இது போதும், நான் அனுபவிச்சது போதும், நான் பார்த்தது போதும், இட்ஸ் ஓவர் ஃபார் மீ, திஸ் இஸ் மை லாஸ்ட் சான்ஸ். அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலை தலையண்டையில ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்துருந்தான். she never, amazing, she never went to Eli கிட்ட போல, ஏலி கிட்ட போகல, போய் ஐயோ ஐயான்னு அழல. ஏலி அங்கதான் இருக்கிறான். she just, oh my God. இன்னைக்கு எத்தனை பேர் மனுஷனை நம்பி இருக்கிறோம், மனுஷன்கிட்ட கேட்கிறோம், why don't you pray? நமக்கு மற்றவருடைய ஜெபம் அவசியம் தான். இங்க she bypassed Eli, ஏலிய bypass பண்ணி போறா. எங்க போறா? அவள் போய் she went to the throne of God. அவ போறா. 10ஆம் வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண. ஜஸ்ட் இமேஜின் பண்ண, that is called fervent prayer. அதுதான் ஊக்கமான ஜெபம், வைராக்கியமான ஜெபம். அவ ஜெபிக்கிறான். எப்படி ஜெபம் பண்றா? I thank God. அவ மனசுக்குள்ள ஜெபம் பண்ணது நமக்கு ஏன் எழுதி இருக்குதுங்க? நீங்களும் நானும் கூட இப்படி ஜெபம் பண்ணலாம். It is written. அவ இருதயத்தின் அங்கலாய்ப்பு இங்க எழுதப்பட்டிருக்கு. It's printed in the word. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உமது அடியாளின் சிறுமை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவன் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சபகரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணி அவள் கர்த்தருடைய சன்னதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்துக் கொண்டிருந்தாள். அன்னாள் தன் இருதயத்துல பேசினால் அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறார் என்று ஏலி நினைத்தான். உலகம் என்ன வேணாலும் நினைக்கும். நீ அழுது ஜெபம் பண்றது பார்த்து கேலியும் கிண்டல் கூட பண்ண. Are you going to bother about what people think, or you are going to bother what God thinks? அங்க நல்லா சொல்லுங்க. அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினானாம். என்ன? அதேதான் 11ஆம் வசனத்தை பொருத்தனையோட ஜெபம் பண்றேன். எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க. அவனை என்ன பண்ண போறேன்? நான் வச்சுக்க போறதில்ல, அவனுக்கு திரும்ப நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். அவன் தலைமையில சவகரன் கத்தி அவன் நஸ்ரேனாக வளரணும் ஆண்டவரே. அவன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்கு நான் ஒப்பு கொடுப்பேன். அவன் உயிரோடு இருக்க உம்முடையவனா இருக்கணும். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்குது? ஆண்டவரே, என் பிள்ளை இப்படி படிக்கணும், அந்த படிப்பு படிக்கணும், அதாகணும், இதாகணும். ஆமா, அதெல்லாம் செய்வார் கர்த்தர், செய்யறது இல்லைன்னு சொல்ல. அதுக்கு முக்கியமான பிரேயர் இல்ல. என் பிள்ளை கர்த்தருடைய பிள்ளையா இருக்கணும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும், கர்த்தருக்கு மகிமையா இருக்கணும், பரிசுத்தமா, இதுதான் வைராக்கியமா இருக்கணும். அவன் சொல்ற, என் பிள்ளை என்ன பண்ணுவேன்? நீங்க கொடுத்தீங்கன்னா அவன் உயிரோடு இருக்கிற சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். எப்படி பொருத்தனை பண்றா? நீங்க கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஊக்கமான ஜெபம். அவன் தலையின் மேல் சவகரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பண்ணிட்டு எவ்வளவு நேரம் ஜெபம்?
வெகு நேரம் ஜெபம் பண்ணா. 15 நிமிஷம் ஜெபம் பண்ணாலும் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் தெரியாது. ஏலி அப்பதான் தலை எடுத்து பாக்குறான். அவன் பாட்டு சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். ஈஸி சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறான். இவன் என்னதான் இந்த பொண்ணு லேடி போனா அவ என்னதான் பண்றா? அவங்க முழங்கால்ல இருக்கிறா, வாய் உதட்டு மாத்திரம் செய்து இவன் நினைக்கிறா குடிச்சிட்டு வந்துட்டா போல இருக்குது. பதினஞ்சாம் வசனத்துல பாருங்க. அதற்கு அண்ணா அவன் சொல்லுவான் 14 அவள் நோக்கி, நீ எது வரைக்கும் வெறித்து இருப்பாய்? உன் குடியை உன்னை விட்டு விலக்கு என்றான். அதற்கு அண்ணால் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல ஆண்டவரே, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். எத்தனை பேர் யூ ப்ரே ஃப்ரம் யுவர் ஹார்ட்? நான் அடிக்கடி ஜெபம் பண்ண சொல்ல, இருதயத்துல இருந்து ஜெபம் பண்ணுங்க. உதட்டு அளவுல உதடு 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 அது உங்க உதட்டுல இருந்து வெளியே வந்தவன டமான்னு கீழே விழுந்துரும். When that cry comes from your heart, தேவனுடைய இருதயத்தை அசைக்கும். அவன் சொல்றா, நான் கர்த்தருடைய சந்நிதியில என் இருதயத்தை ஊற்றினேன். What do you pour out from your heart? உங்க இருதயம் எதனால் நிரப்பப்பட்டு இருக்கிறது? What do you want to ask God? What is filled your heart? உலகத்தின் காரியமா, தேவனுடைய ராஜ்யமா, தேவனுடைய சித்தத்தினால நிரப்பப்பட்டு இருக்கிறதா? அவர் சொல்ல, உம்முடைய அடியாளை பேலியாளின் மகளாக என்னாதையும் மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றான். அதற்கு எலிசா, சமாதானத்துடன் போன இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக என்றாள். ஹல்லேலூயா. புறப்பட்டு போனால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவே இல்லை. Hallelujah. This is a change. நீங்க ஜெபம் பண்ணி வந்த பிறகு how is your heart? உங்க இருதயம் எப்படி ஃபீல் பண்ணுது? Do you feel peace in you? நான் ஜெபம் பண்ணிட்டேங்கிற உணர்வு வருகிறதா? இல்ல இன்னும் ஜெபித்து இருக்கணும், இல்ல நான் உங்க ஜெபத்தின் மேல உங்களுக்கு திருப்தி இல்லாம இருக்குதா? If you feel unsatisfied, go again to God in prayer. Come on. Hallelujah. பைபிள் சொல்லும் 19ஆம் வசனத்துல, கர்த்தர் அவளை நினைத்தறினால் 20ஆம் வசனத்துல, சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். 27ஆம் வசனத்துல, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டால், ஆகையால் அவன் கர்த்தருக்கு என்று கேட்டப்பட்டபடினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு மகிமையான சாட்சி பாருங்க இங்க. The power of prayer. கருத்தாய் ஜெபிக்கிற ஒரு வல்லமை. அநேக நேரத்துல இன்னைக்கு ஜெபம் பண்ணுவோம், நாளைக்கு ஜெபிக்கிறத விட்டுருவோம். Don't do that. ரிசல்ட்ட பாக்குற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிட்டே இருங்க. நிறைய பேருக்கு எப்படி தெரியுமா? ஜெபம் பண்ணி நடக்கலன்னா ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கல போலகுது இன்னும் எந்திரிச்சு போயிடுவோம். Instead of that, again go to God again and again to God in prayer. நாம நிறைய நேரத்துல நம்ம எப்படி நினைக்கிறோம்னா, 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ நான் கர்த்தருடைய சமூகத்துல இருந்தா ஒரு 10 பாயிண்ட் வச்சு ஜெபம் பண்ணிட்டோம்னா அதுதான் ஜெபம் நினைக்கிறோம். நோ, அது சாதாரணமா நம்ம மனசுலயே பதிஞ்சு போச்சு. உள்ள இருக்கிறது அப்படியே கொட்டிடுவோம். There is a prayer which you want God to hear. இது எனக்கு வேணும், இது எனக்கு நடக்கணும், அப்படி நடந்தாதான் வாழ்க்கை மாறும். Whatever may be.
உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், எதையும் எதிர்பார்க்கிறீங்க, அது நடக்கணும்னா there is only one way, pray. ஜெபம் பண்ணுங்க, திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணுங்க. அவர் செய்யாம இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. அந்த ஒரு ஜெபம், அந்த வைராக்கியத்தின் ஜெபம். Samuel became a prophet. அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவனாக மாத்திரமல்ல, தேவனுடைய சத்தத்தை சொல்லுகிறவனாக இருந்தான். This is what God wants. ஹல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, இந்த ஜெபத்துல ஒரு காரியம், இன்னொரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு இந்த ஜெபத்துல. அது என்ன இருக்குதுன்னா, நீங்க பாத்தீங்கன்னா 16ஆம் வசனத்துல, அதுல அந்த 2வது பாகத்தை நீங்க முழுசா படிச்சு, நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலமுள்ளதா இருக்கிறது. Hallelujah. The prayer of the righteous, நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் எப்படி இருக்குதுங்க? மிகவும் பலமுள்ளதா இருக்கு. இட்ஸ் வெரி பவர்ஃபுல், வெரி ஸ்ட்ராங். அதுதான் அண்ணாளுடைய வாழ்க்கையில பார்த்தோம், தானியேலுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். It becomes powerful. பட் இங்க சொல்லுது நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம். அப்போ நீதிமான் என்னங்க? பைபிள் சொல்லுது 1 யோவான் 1:9 படிச்சீங்கன்னா, நம்முடைய பாவங்களை 8ஆம் வசனம், பாவங்கள் நம்ம அறிக்கையிடலன்னா, நம்ம பாவங்களை நம்ம மறைத்தால் என்ன பண்றோம்? நாம் தேவனுக்கு விரோதமா பொய் சொல்லுகிறவராக இருக்கிறோம். நம்முடைய பாவங்களை அறிக்கை நாம் இங்க சொல்லும் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள்ளராது. நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டார், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவருமாயிருக்கிறார். Amen. Hallelujah. God wants us to be clean. Hallelujah. நீங்க கடைசியா எப்ப அந்த பாவத்தை அறிக்கை பண்ணி இருக்கிறீங்க? When you became clean. எப்ப சுத்தமானீங்க? உங்க இருதயம் என்னைக்கு சுத்தமாக்கப்பட்டது? Have you cleansed yourself? கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்துல பாருங்க. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டா இருக்கிறபடினால், பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16ஆம் வசனத்துல பாருங்க. உங்களை அழைத்தவர் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தர்களாயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தர்களாயிரு என்று எழுதி இருக்கிறதே. அன்றியும் பட்சாபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியின்படி நியாயத்து இருக்கிற உங்கள் பிதாவாய் தொழுது கொண்டு இருக்கிறபடியால் இங்கே பரிதேச சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். Hallelujah. Have you any time gone to God with a confession? சுத்தமா இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால். When was the last time you confessed your sins? பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். He is the one who makes us righteous. நம்ம நீதிமானாக்குகிறவர் அவர்தான். ரோமர் 5
9 சொல்ல அவருடைய ரத்தத்தினால நாம் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். How many எத்தனை முறை you are allowed the blood of Jesus to cleanse you from all unrighteousness? Hallelujah. ஊக்கமா, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம். Therefore, confess your sins to each other and pray for each other so that you may be healed. The prayer of the righteous person is powerful and effective. It's powerful. Hallelujah. நமக்கு நிறைய நேரத்துல தெரியாது, அசுத்தங்கள் சேர்ந்து இருக்கிறது. Go to God in prayer, confess பண்ணுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்ன பாருங்க, என்னை ஆராய்ந்து பாருங்க, எனக்குள்ள ஏதாச்சும் பாவம் இருக்குதா பாருங்க. சங்கீதம் 19 சொல்லும், தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலைக்கு காத்துக்கொள்ள ஆண்டு கொள்ள ஒட்டாதரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாகி இருப்பேன். நிறைய நேரத்துல நமக்கே தெரியாது, நம்ம பாவம் செய்ததை தெரியாம உணராம இருக்கும். வாயின் வார்த்தையினால, சிந்தையில, உணர்வுல. Go to God today, make a time for God to confess your sins. ஜெபம் இல்லாதது ஒரு பாவம், விசுவாசம் இல்லாதது ஒரு பாவம், தெரியுமா? விசுவாசத்தினால வராததெல்லாம் பாவம் ரோமர்ல எழுதப்பட்டு இருக்கும். சாமுவேல் சொல்றார், உங்களை போல நான் ஜெபிக்காம இருந்தா நான் பாவம் செய்கிறவனா இருப்பேன். Even that is sin. உங்க ஜெபத்துக்கு தடையா இருக்கும். Go to God. See, நம்முடைய தேவனுக்கு இணையா ஒருத்தர், he is so great, so big, so great. No one is matched to God. No one is matched to God. He knows everything. அவர் என்னை ஆராய், சங்கீதம் 139, அவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். என் உட்கார்தலையும் எழுந்திருக்கதலையும் அவர் அறிந்திருக்கிறார். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறார். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்பே அதெல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறார். He knows everything about me. அதனால better go to God. ஆண்டவரே என்னை ஆராய்ந்து பாருங்க, என் இருதயத்தை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளுங்க. உம்மை வேதனைப்படுத்துகிற காரியம் எனக்குள்ள இருந்தால் ஆண்டவரே என்னை நித்திய வழியில நடத்துங்க ஆண்டவரே. Hallelujah. I pray today by the power of your Holy Spirit. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லாம், அன்னைக்கு பவுலுடைய கண்கள் அந்த மீன் செதில் விழுந்தது போல, I pray everything that is blocking you, உங்க கண்களை உங்க காதுகளை மறைத்து இருக்கிற எல்லா செதில்களும் விழட்டும். May you rise up in prayer. They take time, go to God. உங்களை ஒருத்தரும் பார்க்க போறதில்ல. ஆண்டவருடைய சமூகத்துல போய் கதறி, ஆண்டவரே நான் இன்னும் அறிக்கை பண்ணி விட்டு விடாத பாவம் இருந்தா எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, நான் அறிக்கை பண்ணி விட்டு விடணும், எனக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நம்முடைய God is so gracious. அவருக்கு ஏற்கனவே தெரியும், is waiting for this time and opportunity. கேட்கிற வரைக்கும் ஆண்டவர் காத்திருக்கிறார். கவனிச்சு பாருங்க, எலியாவுடைய ஒரு ஜெபம், அவர் ஜெபிக்கிறாரு, வானம் அடைக்கப்பட்டது. அடுத்து கர்மேல் பர்வதத்துல ஒரே ஒரு ஜெபம், அக்கினி இறங்கினது. நமக்கு இது ரெண்டும் இமிடியேட்டா நடந்த காரியம் மாத்திரம் தான் எழுதப்பட்டு. எலியா அந்த ஜெபிக்கிறார், ஆண்டவரே அக்கினி அனுப்பும், நீங்க எல்லாம் நீங்க சொன்னபடி செய்தேன்னு சொல்லும் போது அக்கினி இறங்கும். அதுக்கு முன்னாடி 17:1 சொல்லுவார், 1 ராஜாக்கள்ல நான் சொல்ற வரைக்கும் மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாதுன்னு சொல்லிட்டு போயிடுவார். அடுத்து கர்மேல் பர்வதத்துல சவாலை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஜெபம் பண்றார், ஆண்டவரே அக்கினி அனுப்புங்க. அக்கினி வருது, பலியை பட்சித்து போடுது, தண்ணியை நக்கி போகுது, எல்லாம் போயிருது.
அடுத்து he got ஜெபம் பண்ணார். he went again to God to pray for the rain. 17 லட்சம் பண்றாரு, 18 லட்சம் பண்றாரு, இப்ப மறுபடியும் இங்க ஜெபம் பண்றாரு, மழைக்காக ஜெபம் பண்றாரு. he persisted in prayer. he prayed the prayer of faith and he saw the result. இன்னைக்கு the same God. இங்கிலீஷ்ல பாருங்க அந்த 18ஆம் வசனம் 5. and he prayed again and the heavens supplied rain and the land produced its crops. வரக்கூடியதே ஆண்டவர் இங்க எழுதி வச்சிட்டாரு. மழை வந்ததான், பலன் கொடுக்க ஆரம்பிச்சுதான். God started with something with Elijah. He finished that job with Elijah. அப்போ உங்களை கொண்டு ஆரம்பிக்கிற கர்த்தர் உங்களை கொண்டுதான் முடிப்பார். கிறிஸ்துவின் நாளில உங்களை கொண்டுதான் முடிப்பாரு. பிலிப்பியர் 1:6 படி the things that he started, அவர் கிறிஸ்துவின் நாள்ல முற்றுமுடி அவர் முடித்து கொடுப்பாரு. till then will you hold on to your prayer? உங்க ஜெபத்திலையும் உங்க விசுவாசத்திலையும் நிற்பீங்களா? can you hold on to that prayer? can you hold on to yourself? can you stand? God is waiting, God is calling. Hallelujah. நம்ம ஜெபம் பண்ணலாமா?